வெல்கம் டு சின்மயி பிரணவ் ரெசிபீஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். பிரண்டை தொக்கு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. பிரண்டை தொக்கு எதுக்கு சாப்பிட்றாங்க? அதனால் என்ன பயன்? கைவலி, முட்டி வலி, பசி இது இல்லாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது. இது பிரண்டை தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பிரண்டை 2 கட்டு, இது கடையில் வைப்பாங்க கட்டாக, அது மாதிரி 2 கட்டு எடுத்துக்கிட்டோம். வரமல்லி 4 ஸ்பூன், புளி எலுமிச்சப்பழ அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வெந்தயம் 5 கிராம் அளவு எடுத்துக்கிறோம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம், வரமிளகா ஒரு 12 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு, அதை அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லெண்ணெய், உளுத்தம்பருப்பு ஒரு 75 கிராம், தாளிப்புக்கு கடுகு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு வெல்லம், அப்புறம் உப்பு. என்னம்மா பண்ண போகிறீங்க? பிரண்டை தொக்கு. பிரண்டை தொக்கு இதான் பிரண்டை. இது என்ன பண்ணுறீங்க இப்போது? நார் எடுக்கிறீங்க? நார் எடுக்கிறேன். இப்படி எடுத்து சொன்ன அப்படியே நார் எடுக்கும்போது உங்களுக்கு கையை அரிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எண்ணெய் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு நார் எடுக்கணும். தடவிட்டு எடுத்தோம்னா சரியாக போகும். இதை எடுத்துட்டு நல்லா அலம்பி நார் எடுத்து வச்ச பிரண்டை நார் எடுத்து இப்போது ஒரு கடாயில் 5 கிராம் அளவு எடுத்து வச்ச வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், வரமல்லி 4 ஸ்பூன், அப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 12 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு ஒரு ரோஸ் மாதிரி சூடு பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சியை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இஞ்சியை போட்டு வறுத்துக்கணும். அதை எடுத்து ஆற வச்சுக்கணும். இதுக்கிடையில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு பிரண்டையை அந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுருக்கீங்க, அலம்பி தொடச்சிட்டு போடணும். அதில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பிரண்டையை அந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது சுருள்ற அளவுக்கு நல்லா அதை வதக்கணும். அது வதக்கும்போது வெடிக்கும். இப்போ அதோட 75 கிராம் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கணும். 75 கிராம் உளுத்தம்பருப்பு நல்லா இது சுருள்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற புளி அதை இது பண்ணி வரும்போதே அதை கொஞ்சம் போடணும். அதோட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி வச்சுக்கணும். இது வதங்கிறதுக்கு இடையிலையே நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம், மல்லி அதை பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா வதங்கினதையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி அதே சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். 100 எண்ணெய், கொஞ்சம் கடுகு நல்லா வெடித்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எடுத்து அதில் கொட்டணும். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைச்சிருக்கிற விழுதை அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை அது மேலே போடணும். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு, நல்லெண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினா பிரண்டை தொக்கு ரெடி.
இதை நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் அரைச்சி விட்ட சாம்பார், பாவக்காய் கொண்டக்கடலை போட்ட சாம்பார், வாழைக்காய், மாங்காய் ஊறுகாய், பருப்பு களத்துக்கு, பூசணிக்காய் கூட்டு, தக்காளி பழ ரசம், பாயாசம், பைத்தம்பருப்பு பாயாசம், மாங்காய் பச்சடி இன்றைக்கி ஸ்பெஷல். இதோடு சேர்த்து பிரண்டை தொகையல். Thank you all. Bye.